இவளால் கொடுக்க முடியாதது எது? சனீஸ்வர பகவானை சொல்லுவாங்க, இவரால் கொடுக்க முடியாதது எது? இவரால் தடுக்க முடியாது எது? அந்த வகையில் பார்க்கும்போது புவனேஸ்வரியால் கொடுக்க முடியாததே கிடையாது. ஆனால் இவளை நெருங்குகின்ற விதம் ஒரு நல்ல குரு. புவனேஸ்வரியினுடைய மூலமந்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குரு. அவருடைய வழிகாட்டுதலில் நம்ம நெருங்கினோம்னா, அதுவும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவி உறவு, அந்த அந்யோனியன்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கான ஒரு அந்யோனி இல்லை. கணவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு நிலையில் திருமணம் நடைபெறுகின்றது. 10 பொருத்தம் பார்ப்பது என்றால் இப்போல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரே பொருத்தம் பண பொருத்தம். பண பொருத்தம் நன்றாக அமைந்து விட்டாலே திருமண பொருத்தத்தை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா விரைவில் விலகி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த புவனேஸ்வரி அந்த தேவியை பொறுத்த வரைக்கும் அற்புதங்க. என் தந்தை சிவனோடு போரிட வந்தவள் மட்டுமல்ல, இவருடைய வழிபாடு எவர் ஒருவர் புவனேஸ்வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னாலே சேலையூரில் இருக்குமா, அந்த புவனேஸ்வருடைய வழிபாடு அவருடைய மூலமந்திரத்தை ஒரு குருவின் மூலமா குறிப்பாக பார்த்தா பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லணும். ஏதோ 1000 கனவுகள், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரையோ துணையாகத்தான் போகிறோம். யாரோ ஒருவரை தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்கள கைப்பற்றுகின்றோம். அக்னி சாட்சியாகவோ ஏதோ ஒரு காரணமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு பயம்தான் இந்த காலகட்டத்தில். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.